இப்ப நமக்கு அதுக்கு பொய் என்பதற்கும் மெய் என்பதற்கும் என்ன பொருள், சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எவை நிலையானதோ, எந்த காலத்தும் எல்லா வகையாலும் மாறுபாடு இல்லாது நிலைத்து நிற்பது எதுவோ அதற்கு மெய் என்று பெயர். எது மாற்றம் பெறுகிறதோ, எது நிலைத்து நிற்கவில்லையோ அதற்கு பொய் என்று பெயர். எனவே பொய் மெய் என்பதற்கு சைவ சித்தாந்தம் தருகின்ற விளக்கம் என்ன என்று சொன்னால், மாறாத பொருள், நிலையான பொருள், ஒருபடித்தானதாகவே நிற்பது எதுவோ அதுவே மெய். எது மாற்றத்துக்கு உட்படுகிறதோ, தன் நிலையில் எது மாறுகிறதோ அதற்கு பொய் என்று பெயர். இப்ப நமக்கு எல்லாருக்கும் நன்கு தெரிந்திருக்கக்கூடிய விளக்கம் நம்முடைய உடம்பு. இந்த உடம்பில் உயிர் என்கிற ஒரு பொருள் இருக்கிறது. உடம்பு வேறு, உயிர் வேறு. இரண்டும் வேறு என்று கருதுகின்ற சமயம் உண்டு. இரண்டும் ஒன்றுதான். உடல் என்பதும் உயிர் என்பதும் வேறு வேறு அல்ல. உடம்பு தான் உயிர், உயிர் தான் உடம்பு என்று கருதுகின்ற சமயமும் உண்டு. இல்லை, உடல் வேறு உயிர் வேறு என்று கருதுகின்ற சமயமும் உண்டு. நம்முடைய சைவ நன்னெறி உடல் என்பது வேறு, உயிர் என்பது வேறு. இந்த உடலும் உயிரும் ஒரு அடிப்படையில், எந்த அடிப்படையில் அப்படின்னு கேட்டால், வினை என்கின்ற அடிப்படையில் இந்த உடம்பும் உயிரும் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த உடம்பை உயிர் இந்த ரெண்டையும் இறைவன் என்கின்ற ஒருவன் சேர்த்து கட்டி வைத்திருக்கிறான். எதனால் கட்டி இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, ஒரு கயிறு கொண்டு கட்டி இருக்கிறான். எப்படி மாடு எங்கும் செல்லாது இருப்பதற்கு ஒரு கயிறு கட்டப்படுகிறதோ, அதுபோல இந்த உயிர் உடம்பை விட்டு நீங்காது இருப்பதற்கு ஒரு கட்டு கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கட்டு என்ன, அந்த கயிறு என்ன அப்படின்னு சொன்னா, வினை என்னும் கயிற்றினால் உடம்பு என்கின்ற ஒன்றோடு உயிரை இறைவன் கட்டி வைத்திருக்கிறான். இந்த கட்டு என்று அறுபடுகிறதோ அன்று இந்த உடம்பு என்கிற பொருளை விட்டு உயிர் பறந்து போயிடும். விட்டுட்டு போயிடும்னா இல்லை, பறந்து போயிடும். எது போலன்னு கேட்டா, முட்டையில் இருந்த அந்த குழம்பானது கரு என்று சொல்லக்கூடிய அந்த முட்டைக்குள் இருக்கக்கூடிய மஞ்சள் நிறமான கருவும் வெள்ளை நிறமான கருவும் பக்குவப்பட்ட பிறகு அது அந்த உயிராக, பறவையாக உயிர் பெறுகிறது. அது உயிர் பெறும் பொழுது அதனோடு மூடியிருக்கக்கூடிய முட்டை என்று சொல்லக்கூடிய ஓட்டினை அது உடைத்து கொண்டு, எப்படி அதற்கும் அந்த உயிரினமாகிய பறவைக்கும் சம்பந்தமே இல்லாமல் பறந்து போய் விடுகிறதோ, அதுபோல உடம்பு என்கிற இந்த ஓட்டையும் அதனுள் உயிர் என்று சொல்லப்பெறுகிற உயிர் என்ன, அந்த பறவை போன்ற உயிர் உடம்பை விட்டு விட்டு பறந்து போயிடும். இதுதான் நமக்குரிய நிலைமை. இதை வள்ளுவ பெருந்தகை